மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குரு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஓம் சர்க்குரு பதமே சாபபாவ விமோச்சனம், ரோக அகங்கார துர்விமோச்சனம், சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம், சதுரயுக சத்குருவே அகஸ்தியர் கிறந்த கர்த்தாயா போற்றி. குருவே சரணம். இறைவணக்கம். அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மாள் போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி, மண்டலம் சூழ் ரவி மதி சுடரே போற்றி, மதுரை தமிழோதும் அகஸ்தியரே போற்றி, எத்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி, இடகலையின் சுழுமுனையில் கமலம் போற்றி, குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி, குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி. இறைவா போற்றி. மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெங்களூரு, அப்புறம் உங்களுக்கு தருமபுரி, நாமக்கல், சேலம், இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன கேள்வி தோணுதோ கேளுங்க. இறைவனை பற்றி நல்லா தெளிஞ்சுக்கிட்டு போங்க. நீங்கள் கேட்குற கேள்வி ஒன்று என்னென்னா, உங்களுக்காக கேட்குறீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அறிவுள்ளவங்க நீங்களாம் மெச்சூரிட்டியானவங்க, நல்லா இருக்கிறீங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறீங்கன்னா எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி சில பேர் கேள்வி கேட்க கூச்சப்படுவாங்க. எப்படா கேட்குறது, இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்களே என்னமோன்னு. ஒன்றுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டு தான் நான் பழகி வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி சமுதாயத்தில் இன்னொரு 1000 பேர்த்துக்கு போய் சேரும், பயனுள்ளதாக இருக்கும். அது உங்களையும் திருப்திப்படுத்தும். அந்த கேள்வி யூடியூப்பில் இன்னொரு 1000 பேர் பார்த்தாங்களோ அதுக்கு அவங்களுக்கு பயன் கிடைக்கும். ஓ, இதுக்கு இவ்வளோ நாள் விளக்கம் தெரியாது இருந்துட்டுமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தெளியும். இது ஏன் எல்லாமே கெட்ட பின்னாடி தான் வருது? ஃபஸ்ட்டே ஏன் நம்மளுக்கு இந்த 1% கூட அறிவு இருக்கிறது இல்லையா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவல்யூஷன் ப்ராசஸில் இந்த டால்வின் தத்துவத்தில் சொல்லுவாங்க. அந்த டால்வின் தத்துவத்தில் ஒன்றுலேருந்து ஒன்று தரமாறி ஒரு மாதிரி எவல்யூஷன் ப்ராசஸ் வந்திருக்குது. அப்போ என்னென்னா, அந்த சுத்த வெளியினுடைய சுழற்சியினால் விண் உற்பத்தியாச்சு. அதான் இறைவெளியே, அந்த இருள் வெளியே நின்ற சிவன்பாதம் போற்றிம்பார் வால்மீகி. அந்த இருள் வெளி சும்மா இருக்கல, அதனுடைய சுழற்சியினால் என்னாச்சுன்னா அது விண்ணாச்சு. அந்த விண்ணினுடைய தொடர்ந்து சுழற்சியினால் எந்த பொருள் தொடர்ந்து சுற்றினாலும் அதையுமே அது காத்தாச்சு. காற்றினுடைய அதிக சுழற்சி தான் அது நெருப்பாச்சு. நெருப்பினுடைய அதிக சுழற்சி அது நீராக கொட்டும். கிராமத்தில் பார்த்தீங்களா, இப்போல்லாம் ஸ்டவ் அடுப்பு வந்துருச்சு. விறவடுப்பு தண்ணி காய வைக்கிறது. அந்த விறவடுப்பில் பார்த்தீங்களா, தண்ணி ஓவராக இருக்கும்போது ஓரத்தில் நீர் வடி வரீங்களா. இப்போ நெருப்பில் நீங்கள் பெரிய லேத்து பட்டறையிலாம் அதை இரும்பு விட்டால் அப்படி தண்ணி மாதிரி ஒழுகுது. அப்போ நெருப்பினுடைய அதிக ஹீட்டு அது தண்ணியாக வருது. இந்த தண்ணி கீழே படிகிற போது அந்த பாசம் பிடிச்சி மண்ணாக உற்பத்தி ஆகுது. இந்த மண் வந்ததுக்கப்புறம் மேலேருந்து தொடர்ந்து ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்குதே. அடுத்தது அது பண்ணணுமே. இந்த மண் என்னாச்சுன்னா அது ஒரு புல் முளைச்சி வருது. அப்போ இந்த புல் சும்மா இருக்காது. அந்த புல்லுலேருந்தே ஒரு சீரகம் மாதிரி, கடுகு மாதிரி அந்த புல் தலையில் மொட்டிக்கிட்டு அதிலிருந்து புல் தலையிலேருந்து வெளியே புழு வரும். அந்த புழுவுக்கு உணவு எதுனா அந்த புல் தான். புல்லை கடிச்சித்துன்னே அந்த புல் வளருது. இந்த புழுவுக்கு முன்னாடி எது பின்னாடி எதுன்னு தெரியாது. அதுக்கு தலையும் இருக்காது,
பின்னாடி காலும் தெரியாது, மொழு மொழு இருக்குன்னு தெரியுங்களா? மொழு இந்த மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க பார்த்தா 2 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கு புழுவு. இப்போ இந்த புழுவு வேதனைப்படுது. தலை வந்து அப்படியே தாவரம் மண்ணிலேயே இருக்குது, அந்த தாவரம் நெவர முடியல, புழுவு நெவர ஆரம்பிச்சிருது. இந்த புல்லை விட்டு தூர போனதையும் இடம் மாறி போயிடுதில்ல, இடம் மாறி போனது மறுபடியும் அதுக்கு புழு கடிச்சு திங்கிறதுக்கு அதுக்கு தேடுது, ஏங்குது, பசிக்கு ஏங்குது. பசிக்கு ஏங்குற போது புல்லை விட்டு தூர போயிடுச்சு, அது நெவர சக்தி இருக்குதில்ல, ஊர்வினை, அது போனதுனால ஏங்குது பாரு. அந்த ஏங்கி 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 இந்த புழு சுருண்டு கடைசியில் அது வண்டா மாறிடுது. அது 3வது அறிவு. அப்போ தொடு உணர்வு புல், தொடு உணர்வு நெளியும் ப்ளஸ் சுவை உணர்வு, இது வந்து புழுவு. தொடு உணர்வு சுவை உணர்வு ப்ளஸ் வாசனை உணர்வு வண்டு, அது கண்ணும் இல்லை காதும் இல்லை. இந்த எங்கே இருக்குது செடியில், அந்த எங்கே செடியில் தேன் கூடு இருக்குதோ அந்த தேன் பூவை போய் அங்கே வண்டு போயிடும் தேன் சுவைக்கிறதுக்கு. இது 3வது அறிவு. அது மறுபடியும் மாறி மாறி என்னாச்சுன்னா பறந்து இருந்தது, அதுலேயே அந்த வண்டு பெருசாகி பரப்பனையாக மாறிடுது. 4வது அறிவு. பரப்பனை சில நடப்பனையும் வரும், ஊர்வனையும் வரும். பாம்பெல்லாம் 4வது அறிவு. இந்த 4வது அறிவுக்கு என்னென்னா காது இருக்காது, அது கட்செவின்னு சொல்லுவாங்க. கண்ணே அதுக்கு செவி. கண்ணில் பார்த்ததுனாவே நீங்கள் பேசுகிறது நடக்கிறது அதுக்கு தெரிஞ்சிடும். கண்ணில் தான் செவி இருக்குது, கட்செவிம்பாங்க. கட்செவினா இந்த செவியில் இதை கட் பண்ணி இதில் காட்டுது. கட்செவினா கண்ணுக்கு பேர் கட்செவி. இது 4வது அறிவு பாம்பெல்லாம். அதுக்கு என்ன இருக்குது? தொடு உணர்வு இருக்குது, தொட்டா நெளியும். சுவை உணர்வு இருக்குது, வாசனை உணர்வு இருக்குது, பார்க்குற உணர்வு இருக்குது. பார்க்குற உணர்வுலேயே அந்த கேட்குற உணர்வு வந்துடும். 5வது அறிவு கேட்குற உணர்வு வந்துடும். இது நடப்பனை. ஆடு மாடு கோழி குதிரை இதெல்லாம் நடப்பனை. 5வது அறிவு வந்துடுது. அப்போ 5 போதம் இருக்குது, 5 அறிவு வந்துடுது. விண்ணில் அழுத்தமாக இருக்குது, காற்றுல ஒளியாக இருக்குது, நெருப்பில் அடுத்தது ஒளியாக இருக்குது, சத்தம் வெளிச்சம், நீரில் சுவையாக இருக்குது, மண்ணில் மனமாக இருக்குது. இதுதான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இந்த மனதோடு முடிஞ்சது. 5 போதம் இருக்குது, 5 அறிவு இருக்குது, 5 உறுப்பு இருக்குது நடப்பனையோட. கடைக்கு டெக்ஸ்டர் வந்துருச்சு. நான் ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்படியே உலகம் போய்கிட்டு இருக்குது. பார்வதி ஒருனா கேட்குறாங்க மேலோகத்திலேருந்து, அது பாட்டுக்கு போகுது வருது போகுது வருது, எறும்புலேருந்து யானை வரைக்கும் படிச்சிருக்கிறோமே, இந்த நம்மளை நினச்சி பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆள் உண்டா அப்படின்னு கேட்குது. நம்மள எதுக்கு நினச்சி பார்க்கணும்? நாம் சிவனேன்னு இங்கே மேலோகத்தில் இருக்கிறோம், நம்ம ஆற்றலில் விளைஞ்சி அதாவது சாப்பிட்டு போகுது, சிவனேன்னு வாழ்ந்து ஒரு தொல்லையும் இல்லாத நல்லா வாழ்ந்துட்டு இருக்குதம்மா, நாம் இங்கேயே இருக்கலாம், நம்ம அங்கே அதுங்க வாழ்கிறத பார்க்கலாம். இல்லைங்க, பெண்களை கொஞ்சம் ஆசைப்படுவாங்கள்ல, நம்மளை நினைக்கிறதுக்கு, நமக்குன்னு நம்மளை நினைக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணுங்க. நம்மளை நினைக்கிறதுக்கு ஒரு குழந்தை கொடுத்தா உலகம் சிக்குண்டு போயிடும். இதோட எறும்புலேருந்து யானை வரைக்கும் இருந்தால் இதுக்கு வந்து மிலிட்ரி தேவையில்லை, எல்லை பாதுகாப்பு தேவையில்லை, போலீஸு தேவையில்லை, இராணுவம் தேவையில்லை, கட்ட பஞ்சாயத்து தேவையில்லை, மந்திரி தேவையில்லை, வார்டு கவுன்சிலர் தேவையில்லை, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். நீ சொல்கிற பேச்சு கேட்டால் எல்லா சிக்கலும் வந்து சேர்ந்துருமம்மா, வேண்டாமம்மான்னு சொல்கிறாரு சிவபெருமான். இல்லைங்க, என்னை அம்மானு கூப்பிட்றதுக்கு இதெல்லாம் அம்மானுக்கு எதுவும் கூப்பிட மாட்டேங்குதுன்னு நினச்சிமா, நம்மளை கூப்பிடணும். பார்வதி பரமேஸ்வரனுக்கு சுய கௌரவம் வந்துருச்சு. சரி நீ கேட்குறேன்னு அடுத்தது இப்படி 4 காலில் போயிட்டே இருக்குது. குமிஞ்சு தான் போவோம், தலை நிமிந்து பார்க்குறல. குமிஞ்சு 4ல் போகிறது 2 கால் பண்ணி தலையை நிமித்தி விட்டான். இந்த முன்னால் இருக்கிற 2 காலையும் கை பண்ணி நிமித்து நிற்கிறான். என்னைக்கு தலை நிமித்துதோ நேரடியாக உங்களுக்கு இப்போ நான் தொட்டு கொடுத்த பாரு, இறைவனே தொட்டு கொடுத்துட்டான். இப்போ இடத்த தான் காமிச்சேன், நான் கொடுக்க முடியாது, இறைவனே காமிச்சுதான். விண்ணில் ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் வந்தது, மண்ணில் உயிர்கள் வந்த போது தெய்வம் நேரில் வந்தது, அம்மா தெய்வம் நேரில் வந்தது. தெய்வம் நேரில் வந்துருச்சா? தெய்வத்தை காட்டுனா, கரண்டை காட்டுனா எப்படி காட்ட முடியும்? உணர முடியும். ஃபேன் ஓடுது, கரண்ட் இருக்குது, ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லை. அப்போ நாகராஜ் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு, வெளியே போயிடுச்சு, சிவம் போயிட்டாரு, பொத்துன்னு சவம் விழுந்துருச்சு. ஆண்டவன் வெளியே போயிட்டா மாண்டவன் ஆயிடுறான், ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் ஆடுறான். அப்போ இங்கே இருக்கிற ஆண்டவன் விட்டுட்டு வெளியே போய் எங்கே கும்பிடுவேன்? கனகராஜே ஒரு த்ரில்ல, கடவுள் எப்படி இருப்பார்? கடவுள்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கிறா? கடவுள். அப்போ நீ தானே கடவுளை படைக்கிற. ஆனால் அது வேணும்,
நல்வழி போகிறதுக்கு வேணும். தொடக்க கல்வி இல்லாத மேல்நிலைக்கு போக முடியுமா? ஆனால் மேல்நிலைக்கு போனதுக்கப்புறம் இல்லை நான் தொடக்க பள்ளியில் சாவலம் அங்கே தான் இருப்பேன், இந்த இடத்த விட்டு வர மனசு வரல, எனக்கு இந்த டீச்சர் பிடிச்சிருக்குது, வாத்தியார் பிடிச்சிருக்குது, ஹெச்எம் பிடிச்சிருக்குது, இந்த காமன் விட்டு வரமாட்டேன். அப்போ தொடக்க பள்ளியில் இரு யார் வேண்டாங்கிறான்? உன்னோட இருந்தவன் படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு அவன் கலெக்டரும் வக்கீலும் தாசில்தார், அவன் பெரிய தாசில்தாராகவும் கலெக்டராகவும் உலக நாடு இந்திய தூதராகவும் போய்கிட்டே இருக்கிறான். நீ அடிமட்டத்திலே கிடக்க வேண்டியதான். இதை தாண்டி போகிறவன் தான் வித்தியாசமாக வந்துடுறது. புற வழிபாட்டை தவிர்த்து அக வழிபாட்டுக்கு போயிடுறது. அக வழிபாட்டுக்குள்ளே போகும்போது உன்னை நீ தான் வணங்கி ஆகணும். அப்போ அந்த இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்தொரு பொம்மைகள் செய்தது தான் விளையாட. இறைவன் செஞ்சு அனுப்பிச்சுட்டான், அந்த செஞ்சது உங்கள் அப்பா அம்மா பார்க்கல, உன்னை செஞ்சுட்டாங்க, நீயும் அதை பார்க்கல, நீ 2 செஞ்சுட்ட, உன்னதும் பார்க்கல, இது செஞ்சு பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, பொம்மை வளர்ந்து போச்சு, அங்கங்கே தள்ளு வண்டியில் வச்சு வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு பொம்மை. அதுதான் கவிஞர் எழுதியிருந்தார். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்தொரு பொம்மைகள் செய்தன தான் விளையாட. ஆச்சா? அப்போ இப்போ என்னன்னு கேட்டிங்களா, இந்த உணர்வுன்னு ஒன்று கொடுத்துட்டான். இந்த உணர்வுன்னு ஒன்று கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டபடி சிக்குண்டு போயிட்டீங்க அந்த உணர்வை வச்சு. இப்போ எனக்கு அந்த கோயிலுக்கு போனால் சரியாக போயிருமா கஷ்டம், இந்த கோயிலுக்கு போனால் சரியாக போயிருமான்னு கேட்குறேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க, முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு பென் டிரைவர் வாங்கிட்டீங்க, ஒரு 16 ஜிபி உள்ள பென் டிரைவர் வாங்கிட்டீங்க. அந்த ஜிபி ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஆமாங்க. அதில் சுத்தமாக இருக்குது. நீங்கள் தானே பதிவு கொடுக்குறீங்க. இப்போ பதிவு பண்ணிட்டீங்க, மெச்சூரிட்டி ஆகிட்டீங்க, கேட்க கஷ்டமாக இருக்குது. என்னடா அதில் எல்லாம் கரகாட்டக்காரன் குத்துப்பாட்டு கண்ட பாட்டாக இருக்குது, ஐயோ கேட்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ஒன்றை போட்டால் 4 பேர் கேட்குற மாதிரி இருந்தால் பயனுண்டு, இதை நாம் நைட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறமே, ஹெட்ஃபோன் வச்சு கேட்குற அளவுக்கு இருக்குது, இது ஆகாதடான்னு சொல்லி மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அழிக்க நினைக்கிறீங்க. நீங்கள் எதில் பதிவு பண்ணீங்களோ அதில் மாற்ற முடியுமா? இல்லை முக்கடலில் குளிக்க வச்சு, பஞ்சபோத நவகர கோயிலில் அவசியம் பண்ணி, நவகோர ஸ்தலங்களை அவசியம் பண்ணி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தில் அவசியம் பண்ணி, 1008 மந்திரம் பண்ணி யாகம் கொண்ட கொளுத்துனா அது மாறிடுமா? கண்டிப்பாக மாறாதில்ல. தெரியுதில்ல? எரைஸ் பண்ணவே ஆகணும். எரைஸ் பண்ணாதான் அது ஆகும். அப்போ இந்த உடம்புல பதிவு பண்ணதில் ஒரு பக்கம் போய் குளிக்கிறதுனால உடம்புல இருக்கிற ஆளுக்கு வெளியே போயிருமா? போகாது. அதனால் சிவனேன்னு வாழ்ந்துட்டு நாம் சிவனேன்னு இந்த மண் அப்போ பூதனாலும் பொதுவாக இருந்து எல்லாத்துக்கும் விளங்குது. இதுவும் பொதுவாக இருக்குன்னு நினச்சி தான் படைத்தான். ஆனால் அவன் நேரம் குத்தவை போட்டு வச்சுக்கிட்டு என்ன இடத்த ஒன்றுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, என்றும் அமைதி நிலவுமே அப்படிங்கிறான். இந்த கால் பட்டதுனால அந்த பூமியில் எத்தனை சண்டை கிடக்குது, பாட்டு ஆறுதான் இருந்துட்டு போகுது, கருத்து இருக்குதுல்ல. அதனால் நம்மளை சின்னதுலேருந்து மயக்கி அங்கே போனால் பேய் இருக்குது, இங்கே போனால் பிசாசு இருக்குது, அங்கே போகாத இங்கே போகாத, அதை செய்யாத இதை செய்யாத, அங்கே அது வந்து இப்போ புத்து இருக்குது, இங்கே சுடுகாடு இருக்குது, இப்போ சுடுகாட்டிலே படுத்துருக்கிறான், சுடுகாட்டிலே காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கிறான், பேயும் இல்லை பிசாசும் இல்லை, எங்கே இருக்குது? அதனால் நம்மளதில் பதிவெல்லாம் இப்போ நம்ம அந்த பதிவை மாற்றி ஆகணும், தலையெல்லாம் மாற்றி ஆகணும். மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் புற வழிபாட்டிலே இருந்ததுன்னா எந்த பதிவும் மாற்ற வேண்டியதே இல்லை, அந்த பதிவு பிரகாரமே போயிட்டு இருக்கலாம் வாழியடி வாழியா. அக வழிபாட்டுக்கு வந்துட்டா அனைத்து பதிவையும் தலைகீழாக மாற்றணும். தலைகீழாக மாற்றினா தான் அக வழிபாட்டில் உள்ளே போக முடியும், இல்லாட்டி உள்ளே போக முடியாது ஒரு காலத்திலே. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. மூளை இல்லாதவனுடைய வார்த்தை கேட்காத. விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் மூடனெல்லாம் மாறணும், வேலை செஞ்சா சோறு என்ற விவரம் மண்டையில் ஏறணும். எனக்கு விதிங்க, எனக்கு நேரம் சரியில்லைங்க. என்ன நேரம் சரி? நேரம் சரியில்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்ச? நேரம் சரியில்லைங்கிறது எதை வச்சு சொல்கிறேன்? இல்லைங்க, ராகு நடக்குதுங்கிறாங்க, கேது நடக்குதுங்கிறாங்க. இந்த ராகு கேது எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஒரு கார் வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கார், அது
ரோல்ஸ் ராயலோ அல்லது ஷவர்லெட்டோ BMW ஏதோ ஒன்று கார் வாங்குறீங்க. இந்த கார் இயங்கிறதுக்கு ஒரு கார்னால் ஒரு பாடி, உள்ளுக்குள்ளே அதுக்கு ஒரு 2 சீட்டு, ஒரு 5 பேர் போகிற மாதிரி, 4 வீலு, அதுக்கு ஒரு இன்ஜினு, அதுக்கு ஒரு லைட்டு பின்னாடி வெளிச்சம், அதுக்கு ஒரு ஹார்னு சொன்னுங்க, ஸ்டேரிங், எல்லாம் கட்டமைப்பு, இத்தனை பொருளும் அந்த கார் இயக்கத்துக்கு தானே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. முக்கியமாக சாதாரணமாக இருக்குது, முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள நுழையிறேன். இந்த கார் இயக்கத்துக்கு தானே அத்தனையும் இருக்குது. அப்போ இந்த ஓரறிவுலேருந்து மனித 6 அறிவு வரைக்கும் பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் இந்த உடம்பினுடைய கட்டமைப்புக்காக வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ மண்ணினுடைய தன்மை, மண்ணினுடைய ஏரியா கால் பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் பஞ்சபூதத்தில். நீரினுடைய ஏரியா இந்த உடலுக்கு குடல் பகுதி, திருப்பார் கடலில் இங்கே விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த குடல் பகுதி கடல் பகுதி, இது நீர். இந்த ஹார்ட்டும் லங்ஸும் இருக்குது. இங்கே நெருப்பு, இந்த பக்கம் நெருப்பு, இந்த பக்கம் காற்று, இந்த 2 இருந்தால் தான் எல்லாத்தையும் சமப்படுத்தும். இங்கே மண்ணிலிருந்து மேலே வந்துட்டுமா, தண்ணியிலேருந்து மேலே வந்துட்டுமா, காற்றுலேருந்து மேலே வந்துட்டுமா, இதுக்கு ஆகாசத்துக்கு போயிடுறோமா பாருங்க, படிப்படியாக வருது. அப்போ நெஞ்சுக்குழி நெருப்பு. நல்லா பார்த்துங்க. பாதத்திலிருந்து தொட வரைக்கும் மண் பகுதி. இந்த இடுப்பு, இந்த இடுப்பெலும்பு வயிறு பூரா, இந்த நெஞ்சு மார்பெலும்புக்கு கீழே இது கடல் பகுதி நீர். உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்கிறேன், அது வேறு. இதனுடைய ஏரியா, நெருப்பினுடைய ஏரியா இந்த தொண்டைக்குழிக்கும் கீழே இந்த நெஞ்சுக்குழி வரைக்கும். இது நெருப்பும் காற்றும். இங்கே நெருப்பு, இது நெருப்பு, நெஞ்சுக்குழி நெருப்பு ஏரியா, நெஞ்சு எரியுதுங்கிறாங்கள நெருப்பு. தொண்டைக்குழி காற்று ஏரியா. இன்னும் மேலே போயிடுறோம், காற்று லேசாக, இது ஆகாசத்தினுடைய ஏரியா. அப்போ பஞ்சபூதம் இந்த உடம்பை வழி நடத்துறதுக்கு இருக்குது. வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், வலது சுவாசம் செவ்வாய், இடது சுவாசம் புதன், வலது கார் குது உபதேசம் கொடுக்கறது வியாழன், இடது காது வெள்ளி, சனி நாக்கு, மலத்துவாரம் ராகு, ஜலத்துவாரம் கேது. 9 உறுப்பு இருக்குதா, 9 கோள் இருக்குதா. இப்போ இந்த 9 கோளும் பஞ்சபூதங்களும் உங்களுடைய உடம்பை வழிநடத்துறதுக்கான கட்டமைப்பு. கார் சொன்ன நல்லா ஃபிட் பண்ணிக்கங்க. இந்த உடம்பில் மனசுன்னு ஒன்று கொடுத்துருக்குறான். இதுக்கு உருவம் எங்கேயும் இல்லை. இந்த உடம்பை தூக்கிட்டு ஒரு பக்கம் போகலான்னு நினைக்கிறது, எந்திரிக்கலான்னு நினைக்கிறது, எந்திரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இந்த உறுப்பா மனசா? மனசு தானே. கண்ணு பார்க்குது, அங்கே ஒரு தெரிஞ்ச நபர் போகிறாரு. ஆனால் இந்த மனசு எந்திரின்னு சொல்லலினா எந்திரிக்குமா? கண்ணு பார்த்ததுனால எந்திரிக்குமா? சைவம் இருக்குது, அசைவம் இருக்குது. இலையில எதை சாப்பிடலான்னு போராடுது. மனசு அனுமதி கொடுக்காத கை போகுமா? அப்போ வழி நடத்துறது மனசு தானே. அப்போ இந்த கார் இருக்குதுல்ல, இந்த கார் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டா காரில் இருக்கிற மெட்டீரியல் ப்ராப்ளமா, டிரைவர் ப்ராப்ளமா? அப்போ உனக்கு ராகுகேது ப்ராப்ளமா, இந்த மனசு ப்ராப்ளமா? அப்போ ராகுகேதுக்கு என்ன கேரனார் இல்லையில்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா தெளிஞ்சிக்கிட்டு போயிடணும். அப்போ இந்த ராகுகேது 9 கோள்களும் பஞ்சபூதங்களும் அது நல்ல நேரம் கெட்ட நேரம் அதில் இல்லை. அது மனித விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பொழப்புக்காக வடிவமைச்சு வச்சுக்கிட்டான். 9 உறுப்புல 9 இருக்குதுல்ல, அது இல்லை. அந்த 9 கோள்களும் இந்த உடம்பை கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்குது. அது வேலை செய்யுதுன்னா அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்குண்ணா. அப்போ இந்த மனசு யாருடைய பதிவு. இந்த காரை நீ எங்கே ஓட்ட விரும்புகிறையோ, நீ எந்த ரூட்டில் போக விரும்புதோ அந்த கார் போகும். கார் மேலே தப்பு இல்லை. அப்போ இந்த மனசனை எந்த வழியில் வழிநடத்த விரும்புகிறையோ இந்த மனசை பயன்படுத்தி அந்த வழியில் இந்த மனசு போய் சிக்குண்டு போயிடுவான். இங்கே எங்கே ராகுகேதுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? ராகுகேது உன்னுடைய உடம்பை பராமரிக்கிறதுக்காக வந்திருக்குது அந்த ஆற்றல். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது அப்படியே இவன் பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டான். இப்போ இந்த 9 இடம் சொல்லிட்டுனல்ல கோள்களுக்கு, பஞ்சபூதத்தை சொல்லிட்டுனல்ல, இதுதான் கட்டமைப்பு. அதனால் அனைத்தும் உங்களுக்குள்ளே இருக்குது. நாகராஜ் தான் கடவுள், சிவமும் நீங்கள் தான், ஜீவனும். இப்போ ஜீவனாக இருக்கிறீங்க, இந்த ஜீவன் சிவமாகணும், இந்த ஜீவன் சிவமாகணும். அதனால தான் நான் ஒரு சங்கல்பம் செட் பண்ணியிருக்கேன், உருவாக்கியிருக்கிறேன். நான் சங்கல்பம் தவம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு மறுபடியும் அனுப்புகிறேன். அந்த சங்கல்பம் நான் உருவாக்கியிருக்கேன். அதை நீங்கள் தவம் முடிஞ்சோடனே அதை நீங்கள் டெய்லி வாழ்த்திக்கலாம். திருவருள் கருணையினால் என் திருமேனி திருமுகம் பொன்னிறமாகட்டும், ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும், நினைவு செயல் தூய்மையாகட்டும், அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும், பஞ்சபோதங்கள் பாதுகாக்கட்டும், நவக்கோள்கள் நன்மை செய்யட்டும், விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும், சித்தம் ஜீவமாகட்டும், சிவமே பூரணமாகும்.
சிவமே பூரணமாக முடிஞ்சுது. இது நான் உருவாக்கின சங்கல்பம், உங்களை அனுப்பிச்சி வைக்கிற வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் ஐயா வாழ்க்கை. வேற என்ன சமாச்சாரம்? சரிங்களா? வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.